ஸ்வீட் ஹார்ட் வாசு மனு அப்படின்னு 2 லவ் கப்பிள்ஸ் பிரேக்கப்க்கு அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிய வருது. அந்த ப்ரெக்னன்சியை என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பேஸ் பிளாட்லேருந்து ஆரம்பிக்கிற கதை தான் இந்த ஸ்வீட் ஹார்ட் படம். பட் ரிவ்யூ வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெயராம் கிருஷ்ணன் பேசுகிறேன். குட்டி மெசேஜ். இது குட்டி மெசேஜ்னு சொல்கிறத விட என்னை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன். என்னடா மைக்கு கையில் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலரில் வச்சு பேசும்போது எடிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சு வாய்ஸ் ரொம்பவே ரெடியூஸாக கேட்குற மாதிரி இருக்குது எடிட் பண்ணும்போது. அண்ட் வீடியோவில் யூடியூப்ல அப்லோட் பண்ணக்கப்புறமும் நீங்கள் குட் பேட் அக்லி ரிவ்யூ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுலேயுமே இந்த இது இருக்கும். அந்த ரிவ்யூவில் எந்த டியூரேஷனில் நான் மைக்கு இப்படி வச்சு டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறேங்கிற இதுவும் தரேன். இப்போவும் வேணா பாருங்களேன். இப்போ நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன்னா இப்போ மைக்கை இங்கே மாட்டிட்டு பேசுகிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். மைக்கை என்னதான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணாலும் இங்கே இருந்து கேட்குறதுக்கும் இங்கே இருந்து நான் பேசுகிறதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அதனால் கையிலே பிடிச்சி பேசலான்ட்டு இருக்கேன். ஸோ கம்மிங் பேக் டு குட்டி மெசேஜ். குட்டி மெசேஜ் என்னன்னா, நான் என்னை பற்றின ஒரு சின்ன ஒரு விஷயம். அதாவது இதை பற்றி நான் நிறையா டைம் யோசிச்சிருக்கேன். நம்ம இந்த உலகத்தில் நம்ம மட்டும் தனியாக தான் இருக்கோம், நமக்கு நம்மளை மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு ரொம்ப லோன்லியாக அலோனாக லோன்லி அண்ட் அலோன் ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ். பட் அது ரெண்டுமே எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. பட் ஸ்டில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறவங்க கிடையாது, நம்ம மட்டும்தான் இந்த வேலையை பார்க்கறது கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. நம்மளை மாதிரியுமே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நம்ம அவங்கள விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் வேலை செஞ்சாலும் நம்ம தனியாக இல்லை, வி ஆர் நாட் அலோன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு ஒரு கட்டத்தில் புரிய வந்துச்சு. ஸோ எப்போவுமே நீங்கள் லோன்லியாக இல்லை அலோனாக ஃபீல் ஆகும்போது நீங்கள் அலோனா இல்லை, லோன்லியாக இல்லை, வி ஆர் வித் யூ. ஸோ ரிமெம்பர், யூ ஆர் நாட் ஆல்வேஸ் அலோன். ஸ்வீட் ஹார்ட் இந்த படத்தோட கோர் கான்செப்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் தமிழில் இருக்குது, நிறையா அதர் லாங்குவேஜ் மூவிஸும் பார்த்துருக்கோம். பட் இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிரவுண்டடான தமிழ் ஆடியன்ஸுக்கும் நம்ம கோலிவுட்டுக்குமே இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்ன கேட்டால் பர்சனலாக எனக்கு இப்போ நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லுவேன். பெரிய பாசிட்டிவே இந்த படத்தோட கோர் கான்செப்டை எங்கேயுமே விட்டு டீவியேட் ஆகாமல் கதைக்குள்ளேயே வச்சு டைரக்டர் சொன்ன விதம் தான். அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, ரியோ ஜோ படம் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி பிளாக் ஷிப் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணார், அதுவும் பார்த்துருக்கேன். பட் அதில் அவரோட ஆக்டிங் ரொம்பவே ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. பட் இதில் வாசுவை தாண்டி ரியோவை என்னால் பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஏன் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன்னா, கதைக்குள்ளே இருக்குது எல்லாமே. அவரோட ஆக்டிங் ஆகட்டும், அவரோட டைலாக் டெலிவரி ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், எல்லாமே அந்த வாசுங்கிற கேரக்டருக்கு ரொம்பவே சூட்டபுளாக இந்த ஸ்வீட் ஹார்ட் படத்தில் இருந்துச்சு. ஸோ அதனால் கேரக்டரை விட்டு வெளியே போகாத மாதிரி எனக்கு படம் ஃபுல்லாக அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இதே மாதிரி தான் எல்லாத்தோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும். குஸ்கா ரோல் பண்ண அருணாச்சலமாக இருக்கட்டும், மனு ரோல் பண்ணல கோபிகா ரமேஷாக இருக்கட்டும், அவங்களுக்கு அக்கா கேரக்டரில் பண்ணவங்களான்ட்டு எங்கள் ஃபேமிலியில் நடித்த அந்த சின்ன பொண்ணுலேருந்து அப்பா தாத்தா வரைக்கும், குஸ்காவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கட்டும், இப்படி கேரக்டர் ரோல்ஸ் பண்ண எல்லாருமே தான் இந்த படம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தை தாண்டி ரியாலிட்டியை ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளோஸராக பேச ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஸ்க்ரீன் பிளேல நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அந்த ஹை மூமெண்ட்ஸ், ஹை ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறங்காட்டி ஆடியன்ஸை அந்த கிளைமேக்ஸ் வரைக்குமே உட்கார வைக்கிறதுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் மூட் செட் ஆக இதுதான் இந்த படத்தை நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மூட் செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த படத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். மேபி அது மிஸ்ஃபயர் ஆகலாம், உங்களுக்கு ஆகாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா பார்த்துருக்கலாம். பட் ஸோ கால்டு இந்த கிரிஞ்ச் கண்டென்ட் எக்ஸாஜரேட்டாக ஒரு சில விஷயத்தை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த படத்தில் இல்லை. இன்னொரு நெகட்டிவ், யுவன் சங்கர் ராஜோட சாங்ஸ் 2-3 சாங்ஸ் நல்லா இருக்குது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு தெரிஞ்சு வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கலாம். எப்படி சுல்தான் சாம்சிஎஸ் பண்ணாரோ, இந்த படத்துலேயும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற ஒருத்தரை பண்ண வச்சு மியூசிக் கூட ஒரு 2-3 சாங் கொலாபரேட் பண்ணி வேற ஒருத்தர் பண்ணியிருந்தா இன்னுமே படத்தில் இருக்கிற எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் இன்னும் பயங்கரமாக இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு படம் பார்க்கும்போது. மற்றபடி பெரிய ட்ராபேக்ஸ்னு இந்த படத்தில் எதுவுமே இல்லை. தாராளமாக ஃபேமிலியோட ஜியோ ஹாட்ஸ்டாரில் நீங்கள் இந்த வீக்கெண்டில் பார்க்க வேண்டிய படம் தான் இந்த ஸ்வீட் ஹார்ட். முன்னாடி இது ரியாலிட்டிக்கு க்ளோஸராக இருக்கிறத தாண்டி இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தில் பேசின அந்த ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கும். ஒரு ரெஸ்பான்சிபிள் லவ்வரா, ஹஸ்பண்டா, ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸையுமே புகுத்தும் இந்த படம். மேபி இது எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும்போது, உங்களுக்கு தோணாமல் கூட இருக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்வீட் ஹார்ட் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, 100க்கு தாராளமாக ஒரு 80 மார்க்ஸ் தருவாங்க. Sweet Heart, you will not know what's sweet in the movie unless
யூ ஐடென்டிஃபை த மெசேஜ் ஹிடன் இன்சைட் த மூவி. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.